DTGS பத்தா யூடியூப் சேனல்ல இப்போ வந்து நம்ம சிலைமங்கலம் வந்திருக்கோம். சிலைமங்கலத்துல உங்க பேர் சொல்லுங்க. மகாலட்சுமிங்கிறவங்கள நம்ம பேட்டி எடுக்க போறோம். சொல்லுங்க, இப்ப மாடெல்லாம் எப்படி கரெக்டா சனை பிடிச்சிட்டு இருக்குங்களா? சனை பிடிச்சிட்டு இருக்கு. ஏற்கனவே நீங்க போட்டுட்டு போனது ஒரு 4-5 மாடு சனை பிடிச்சிருச்சு. இத பக்கத்துலயும் நான் தான் உங்களை சொன்னேன். அதுவும் எல்லாமே சனை பிடிச்சிருச்சு. சனை பிடிச்சிருச்சு. 5 வருஷமா சனை பிடிக்காது சனை பிடிக்கு. இப்ப இதுக்கு ஊசி போட்டுருக்கீங்க. கண்டிப்பா சனை பிடிக்கும். சனை பிடிக்கும். இங்க உள்ள மாடு எல்லாமே நம்ம சனை ஊசி போட்டுட்டு இருக்கோம். அதிகமா என்ன கண்ணு போட்டுட்டு இருக்குது? பொட்டை கண்ணு போட்டிருக்கு. ஒண்ணு தான் கால கண்ணு, மீதி எல்லாம் பொட்டை கண்ணு தான். பொட்டை கண்ணு தான் போட்டிருக்குது. ஓகே, மாடு வளர்க்க உங்களுக்கு ஆர்வமா இருக்குங்களா? நல்ல ஆர்வம், அதனாலதான் நான் வளர்த்துட்டு இருக்கிறேன். நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க. இதை நாங்க யூடியூப்ல போட்டுக்கலாம்ல பதிவு பண்றது? சரி, ஓகே. இப்ப என்ன பேர் சொன்னீங்க? மகாலட்சுமிங்கிறவங்க இப்ப சிலைமங்கலத்துல இருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம போடுறது எல்லாமே நல்லா சனை பிடிக்குது, கண்ணு போடுது, நல்லா இருக்குது அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாட்டுக்கு நம்ம சனை ஊசி இப்ப போட்டிருக்கோம், அதுவும் சனை பிடிக்கும்ங்கிறத தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம 90 நாள் இதுல நம்ம சனை செக் பண்ணா தெரியும். ரெண்டாவது வந்து நம்ம கண்டெய்னர் பக்கத்திலே வச்சுக்கிறோம். நீங்களே பார்க்கலாம், கண்டெய்னர் பக்கத்திலே வச்சுக்கிறோம். அதே மாதிரி மாடு ஸ்பாட் பக்கத்திலே தான் இருக்கும். நம்ம அப்படியே வந்து நம்ம 37 டிகிரி செல்சியஸ்ல நம்ம அதை போட்டு செமனை எடுத்து நம்ம மாட்டுக்கு செனை ஊசி போறதுனால டக்குன்னு செனை தங்குது அப்படிங்கிறத நம்ம இதை உறுதிப்படுத்தி சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது மாதிரி நிறைய மாடு செனை பிடிச்சிட்டு இருக்கு. செனை பிடிக்காத மாடெல்லாம் பிடிக்க வச்சிருக்கோமா? கண்டிப்பா பிடிக்க வச்சிருக்கீங்க. அதனாலதான் உங்களையே நாங்க கூப்பிடுறோம், வேற எதுவும் கூப்பிடுறது இல்லை. ஏன்னா உங்க கைராசி கண்டிப்பா செனை பிடிக்கும். ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கைராசி நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செனை பிடிக்காத மாட்டையும் செனை பிடிக்க வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை யூடியூப்லயும் போடலாம்னு சொல்லியிருக்காங்க. யூடியூப்ல போடலாம்ல? போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அனுபவிக்கத்தான் மத்தவங்களும் அனுபவிக்கட்டும். ஓகே, தேங்க்யூ. நீங்க பாத்துட்டு இருக்கிற மாடெல்லாம் நம்ம தான் ஊசி போட்டு கண்ணு போட்ட மாடு. இந்த மாடு ஏற்கனவே நம்ம சென ஊசி போட்டு இது கண்ணு போட்டிருக்குது. இந்த கண்ணு நம்ம தான் ஊசி நம்ம மூலம் உருவான கண்ணுக்குட்டி தான். அது மட்டும் இல்லாம உள்ள நீங்க பாக்கலாம், இந்த கண்ணுக்குட்டியும் வந்து நம்ம மூலம் தான் உருவான கண்ணுக்குட்டி. இந்த மாடும் அதே மாதிரி தான். ஏன்னா நம்ம 20 வருஷமா இங்க இருக்கோம் அப்படிங்கிறனால இந்த மாடெல்லாம் நம்ம தான் ஊசி போட்டு உருவாக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம தான் பாத்துட்டு இருக்கோம் இங்க எல்லாமே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிலம்பிமங்கலத்தில் மகாலட்சுமிங்கிறவங்க மாட்டை தான் நம்ம சன ஊசி போட்டுட்ருக்கோம். இந்த மாடு வந்து கரெக்டாக 21 நாளைக்கு பருவத்துக்கு வருதா, அதே மாதிரி 18லேருந்து 21 நாளைக்கு ஒரு முறை பருவத்துக்கு வந்துருதானுங்கிற மாதிரி அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சொல்லியிருந்தோம், என் நம்பரை கொடுத்து இந்த மாதிரி மாடு வலும்படிச்ச மெயினே, அதாவது மாடு அமைதியின்றி காணப்படும், இல்லைன்னா அடிக்கடி கத்திட்டே இருக்கும், தீவனத்தில் நாட்டம் இருக்காது, அடிக்கடி சிறுநீர் கழிக்கும், கறவையில் உள்ள மாடுகளை பால் அளவு குறைஞ்சிரும், இனப்பெருக்க உறுப்பு சிவந்து வீங்கியும் காணப்படும், அது மட்டும் இல்லாமல் வலும்பு அதிகமாக அடிக்கும் அப்படின்னுங்கிற மாதிரி சில இதெல்லாம் அவங்களுக்கு அறிகுறியாக சொல்லி வச்சுருந்தோம். இது மாதிரி எது இருந்தாலும் எங்களுக்கு சென ஊசி போடுறதுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் வந்து சென ஊசி போட்டுறோம் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்க, மாடு இந்த மாதிரி தாண்டிட்டு இருக்கு சார், வலும்பு வந்து அதிகமாக தண்ணியாக அடிக்கிற மாதிரி இருக்குது சார் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் சென ஊசி போட்டிருந்தோம். சென ஊசி போடும்போது பக்கத்தில் கண்டெய்னர் வச்சுருந்தோம். 37 டிகிரி செல்சியஸில் தண்ணியை நல்லா வெந்நீருக்கு மாற்றினோம். அது மட்டும் இல்லாமல் சுடுதண்ணி அவங்கள கொதிக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அவ்வளோ இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்சியஸ் அளவு வச்சுருந்தோம். செல்சியஸை வச்சு நாங்கள் கரெக்டாக 37 டிகிரி செல்சியஸுக்கு மட்டுமே நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் 37 டிகிரி செல்சியஸுக்கு செமன் ஸ்டாவை எடுத்து போட்டு அது கொஞ்சம் நேரம், அதாவது 30 செகண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாய் கப் லெவல் இருக்குது. அந்த லெவலை நாங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக இப்போ சன ஊசி இந்த மாட்டுக்கு போடுறோம். இந்த மாட்டுக்கு போடுறது கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னுங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. காரணம் என்னென்னா, ஏற்கனவே சில மாடெல்லாம் வந்து 5 வருஷமாக செனை பிடிக்கல அப்படின்னுங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதையே இதே மாதிரி ஃபாலோவிங்கில் தான் கரெக்டாக சென ஊசி போட்டோம், கரெக்டாக செனை தங்குச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் காமிச்ச மாடு அனைத்துமே வந்து நம்ம தான் சென ஊசி அங்கே போட்டிருக்கோம். நிறையா மாடு நம்ம போட்டு தான் செனை தங்கி இருக்குது. அடுத்தடுத்து நல்ல ப்ரீடாக நல்லா அழகாக கண்ணாவே போட்டுட்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் ஒரு ரொம்ப சந்தோஷமாகவே ஃபீல் பண்ணாங்க. ஒவ்வொரு விஷயமும் அவங்க பேசும்போதும் சரி, அந்த இடத்துல ஆக்டிவாக இருக்கும் போதும் சரி, ரொம்ப சந்தோஷமாகவே ஃபீல் பண்ணாங்க. பரவாயில்ல சார், நீங்கள் வந்துட்டீங்கல்ல, ரைட்டு, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், இந்த மாடு கண்டிப்பாக செனை தான் பிடிக்கும் அப்படின்னுங்கிற மாதிரியெல்லாம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. காரணம் என்னென்னா, அவங்க ஏற்கனவே 5 வருஷம் பிடிக்காத மாடு, 3 வருஷம் பிடிக்காத மாடு, 2 வருஷம் பிடிக்காத மாடெல்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் செனை பிடிக்க வச்சுருந்தோம். அதுக்கு வந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் செனை பிடிக்காத மாட்டெல்லாம் செனை பிடிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு. அதனால் நாங்கள் வந்து செனை ஊசி எங்கள் கைராசி அப்படின்னுங்கிற மாதிரி அவங்க எங்களுக்கு ஒரு இது சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்கள் கைராசி நல்லா இருக்குது சார் அப்படின்னு. நான் சொல்கிறது என்னன்னா, கைராசினுங்கிறது அடுத்தபட்சம் தான். நாங்கள் வந்து அந்த தாயிங் கப் லெவலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். 37 டிகிரி செல்சியஸில் தான் அந்த வெந்நீரில் தான் இந்த செமன் ஸ்டாவ் போடணும் அப்படின்னுங்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜனுக்குள்ளே தான் மூழ்கி இருக்கணும் ஸ்ட்ரா, அதை விட்டு வெளியில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நைட்ரஜன் லெவல் ஃபாலோ பண்ணுறோம். DTGS யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.